ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம்ல ஒரு ஸ்டார்டர், pan fried stuffed mushrooms. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் ஒரு பாக்கெட், கர்ட் 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன் 1, ஹாஃப் கேப்சிகம், கேபேஜ், சோயா சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் 1 ஸ்பூன், சீஸ். ஒரு கப்பில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, இது ரொம்ப திக்கா இருக்கணும். ஸோ திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, தண்ணி சேர்க்காம. இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க, கார்லிக் சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதுல சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வெந்த உடனே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகத்தை இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நான் குட்டி குட்டியா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மஷ்ரூமை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது ஃப்ளேவருக்காகன்றதுனால ஒரு மஷ்ரூம் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கல, அதனால நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை 1 ஸ்பூன் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் பிரெட் கிரம்ஸ் இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியா இதுல சீஸை துருவி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி மஷ்ரூம்ல ஸ்டஃப் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மஷ்ரூம்ல இருந்து அந்த ரூட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தனியா. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதுல நல்லா கோட் பண்ணிக்கோங்க, எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி. இப்போ அந்த ஸ்டஃபிங் இதுல உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சு நல்லா பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அந்த மஷ்ரூம்ஸ் அதுல போட்டுடுங்க. இந்த மாதிரி பேன் ஃப்ரை பண்ண வேணாம், நான் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதுல பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை திருப்பி போடலாம். அப்பதான் உங்களுக்கு எல்லா சைடும் வெந்திருக்கும். மூடி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப எல்லா சைடும் வெந்திருக்கு.
ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மஷ்ரூமில் அப்படியே லேசாக சீஸை துருவி விட்டுருக்கேன். இதுக்கு நீங்கள் மின்ட் சட்னி, மயனேஸ், சாஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.